அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சன்னதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கி, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். மார்கழி மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசியில் இருக்கிற சுக்கிரன் அடுத்தவர்களின் அன்பை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதன் அதை வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர உங்கள் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் புதன் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி டிசம்பர் 29 மார்கழி 14ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் 2ஆம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வையில் வருது. குரு புதன் பரிவர்த்தனா யோகம் அதிர்ஷ்ட பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை, தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுதல், உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுதல், வேலை மாற்றம் ஏற்படுதல், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு டிராவல் அமையுமே தவிர அது வந்து செலவுகள் கிடையாது, வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற பதவி தாமதப்படுமே தவிர அது வராமல் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஜிஎம் போஸ்ட் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் ஏஜிஎம் போஸ்ட் தான் கிடைக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாருங்கிறத காட்டுங்க. அந்த உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினால் இந்த மார்கழி மாதம் ஒரு பெரிய வெற்றி மாதமாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் முடிஞ்சதுன்னா தை மாதம் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மார்கழி மாதமே வழிபறக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையை பேசுவீங்க. ஏன்னா குரு பார்வையில் சனி பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகள் வகையில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது. அப்பா பையன் அம்மா பொண்ணு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அது நல்ல விஷயத்துக்கு தான். 2 பேரும், நீங்களும் சரி உங்கள் பையனும் சரி, நீங்களும் சரி உங்கள் பொண்ணும் சரி, நிறைய கத்தி சண்டை போட்டுவீங்க. கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இதைத்தாப்பா நானும் சொன்னேன், இதைத்தாம்மா நானும் சொல்ல வந்தேன், நீ ஏன் புரிஞ்சுக்கல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் வரக்கூடிய வாக்குவாதமே அன்றி எந்த விதமான கெடுதலும் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா திருமண விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய யாரை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை பற்றிய சில ரகசிய விஷயங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய நாட்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். இப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் தேதி போகிறார். மார்கழி 5, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி போகிறாரு. ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த டைமில் யாராவது வந்து சொன்னாங்கன்னா தீர ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி உறவில் உங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு என்னங்கிறத விசாரிங்க. உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தாமல் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் படிக்கக்கூடிய இடத்துல கூட படிக்கிற பசங்க அல்லது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் சப்போர்ட் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், மீறி வந்துடலாம். உங்களுடைய குறிப்பாக இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் டீச்சர் வீட்டிலையோ இல்லை உங்களுக்கு குருமார்கள் வீட்டிலையோ பெண் குழந்தைகள் இருந்தால் ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த இடத்துல உங்கள் மனசை லைக்க வைக்காதீங்க. ஏன்னா குருமார்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சகோதர சகோதரி முறை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
இப்போ குருமாரியே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த மாதாந்திர பலன்கள், ஆங்கில மாத பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கான பரிகாரங்களை செய்து வாருங்கள். அதில் இருக்கிற பரிகாரங்கள் உங்களுடைய மாதாந்திர பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.